அரண் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். செல்லக்குட்டிகளா, அரண் தமிழ் வகுப்பிற்கு போகலாமா? தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. அவை என்னென்னு பார்க்கலாமா? தமிழ் மாதங்களுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு? பெரும்பாலும் நம்ம வீட்டில் ஒரு விழாக்கள் கொண்டாடணும், நம்ம ஊரில் ஒரு விழாக்கள் கொண்டாடணும் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் தமிழ் மாதங்களை தான் பயன்படுத்துவோம். அந்த தமிழ் மாதங்கள் என்னென்ன பார்க்கலாமா? தமிழ் வருடத்தின் முதலாவது நாளை தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகிறோம். சித்திரை. முதலாவது மாதம் சித்திரை. எல்லாரும் சொல்லுங்க, சித்திரை. இரண்டாவது மாதம் வைகாசி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வைகாசி. அடுத்தது ஆனி. மூன்றாவது மாதம் ஆனி. எல்லாரும் சொல்லுங்க, ஆனி. நான்காவது மாதம் ஆடி. சொல்லுங்க, ஆடி. ஐந்தாவது மாதம் ஆவணி. சொல்லுங்க, ஆவணி. ஆறாவது மாதம் புரட்டாசி. சொல்லுங்க, புரட்டாசி. ஏழாவது மாதம் ஐப்பசி. சொல்லுங்க, ஐப்பசி. எட்டாவது மாதம் கார்த்திகை. எல்லாரும் சொல்லுங்க, கார்த்திகை. ஒன்பதாவது மாதம் மார்கழி. எல்லாரும் சொல்லுங்க, மார்கழி. பத்தாவது மாதம் தை. சொல்லுங்க, தை. 11வது மாதம் மாசி. சொல்லுங்க, மாசி. 12வது மாதம் பங்குனி. சொல்லுங்க, பங்குனி. தமிழ் மாதங்கள் 12: சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் எது? அரண் தமிழ் யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் பண்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.